2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி தருகிறான். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று. தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன், ஒரு மன்னன் தன் குடிகளுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வானையானால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்று எழுதுகிறான். அப்படி ஒரு ஆட்சி இந்த நிலத்தில் அமைய வேண்டும் என்று. உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்கிறான். அப்படி ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்ற கனவோடு மணி நீரும் மண்ணும் மலரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண் என்கிறான். இங்கே மணி நீரும் இல்லை, மண்ணும் இல்லை, அணிலர் காடும் இல்லை. அதையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற பெருங்கனவோடு இங்கே அதற்கு பின்னவர்கள் எங்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்கிறான் எங்கள் மூதாதை இளங்கோவடிகள். எத்தனையோ இனங்களை எத்தனையோ நாடுகளை வென்று ஆட்சி செய்தோம், யாரையும் அடிமைப்படுத்தி ஆளவில்லை. அது என் இனத்தின் மாண்பு பெருமை. கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தின் கூட்டம். பாரி ஓரி காரி பேகன் ஆய்நெல்லி அதிகமா நின்று நாட்டை ஆண்ட மன்னனை வள்ளலாயிருந்தது என் இனத்தில்தான். அந்த வள்ளல்களின் வாரிசு இன்று வாழ்கிற நிலையை பார்க்க சகிக்கவில்லை. அதை மாற்ற வேண்டும் என்ற கனவோடு வந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் உயிர் தமிழ், உலக மொழிகளின் முதல் மொழி தமிழ், ஆதி மொழி தமிழ். சில மொழிகள் பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. ஔவையின் தமிழெல்லி பருகினான் என் முருகன் திருமுருகப் பெருமான். நக்கீரனின் தமிழோடு விளையாடினான் என் சிவன். மணிநெற்றி உமிழ்ச்சங்கள் தளல் உரை சுடர்கடவுள் தந்த தமிழ் என்று சிவபெருமானே தந்த தமிழ் என்று சொல்கிறது. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட மொழி, அப்படிப்பட்ட என் மொழி உலகில் ஆகச் சிறந்த இலக்கியத்தை கொண்ட மொழி. எல்லா மொழிகளிலும் அவனவன் தாய்மொழியில் சிறந்த இலக்கியங்களை படிக்க வாய்ப்பில்லை.